ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டுடே இன்னைக்கான மார்க்கெட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா 217 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோசிங்காக இருக்குது. ப்ரீவியஸ் டே கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி 217 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோசிங்காக இருக்குது. இன்றைக்கி டே லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,756 பார்த்தோம் அப்படின்னா டே லோ. டே ஹை பார்த்தோம் அப்படின்னா 25,044 பார்த்தீங்க அப்படின்னா டே ஹை. க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 25,000க்கு மேலே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. 25,013 ப்ளஸ் ஒரு 217 பாயிண்டில் ப்ளஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ கண்டினியூஸாக செல்லிங்க்கு அப்புறம் ஒரு 4-5 டேஸ் செல்லிங்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக க்ளோசிங் ஆகிருக்கு. இந்த பாசிட்டிவிட்டி தொடருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி நாளைக்கு இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு மூமெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுவாங்களா இல்லை அன்சேஞ்ச் பண்ணுவாங்களா, எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நாளைக்கான நிஃப்டியினுடைய சப்போர்ட் லெவல், அதாவது இந்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட், அதாவது 24,750 24,700 பார்த்தீங்க 700 to 680 இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட். இந்த லெவலை உடச்சி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே மார்க்கெட் ஃபர்தராக வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா டே கேண்டிலினுடைய சார்ட். இது கண்டினியூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு செல்லிங் தான். இந்த லெவல்ஸை உடச்சி க்ளோஸ் ஆயிடுச்சு 24,680 இந்த லெவல்ஸை உடச்சி க்ளோஸ் ஆனதுனாவே மார்க்கெட் ஃபர்தராக வீக்காக சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்ஸ் எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகும். அதாவது 25,350 திரும்ப இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகி சஸ்டெயின் ஆகி நின்னா மட்டும்தான் ஃபர்தராக திரும்ப அதனுடைய ரிமைனிங் ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் நல்லா புல்லிஷ் ஆகணும் அப்படின்னா இந்த 25,350க்கு மேலே சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆகணும். மார்க்கெட் நல்லா வீக் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,680 இந்த லெவல்ஸை உடைச்சி க்ளோஸ் ஆனால் மார்க்கெட் வீக்கு. இந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் நல்லா புல்லிஷாக சான்சஸ் இருக்குது. 25,350க்கு மேலே போனால் நல்லா புல்லிஷாக சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவல்ஸுக்குள்ளேயே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏதாச்சும் ஒரு லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகணும். இந்த லெவல்ஸுக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா நம்ம பை எடுக்கலாம். இந்த லெவல்ஸ்கிட்ட போச்சு அப்படின்னா 25,350 இந்த ரேஞ்சில் நியரஸ்ட்டாக போகும்போது நம்ம செல் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் அப்சைடு, இந்த லெவல்ஸை உடச்சி க்ளோஸ் ஆனால் வீக். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.